வணக்கம். அன்பே மொழி. தனிமையில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதர்கள் அதிகப்படியான விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். யார் உடன் இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு சற்றே குறைந்து விடுகின்றது. அதற்கு காரணம், அந்த பொறுப்பை உடன் இருப்பவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்ற மேலோட்டமான பொறுப்போடு கடந்து விடுகின்றார்கள். ஆனால் தனிமை அப்படியானதல்ல. தனிமை ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். தனக்கு என்ன நேர்ந்தாலும் தானே கற்றுக்கொள்ளும், தானே செய்து கொள்ளும் அந்த திறனை வழங்குகின்றது. தனிமை எந்த வழி நேர்ந்தாலும் தானே சரி செய்து கொள்ளக்கூடிய வைத்திய முறையையும் வழங்குகின்றது. பசி எடுத்தால் தானே சமைத்து உண்ணக்கூடிய அந்த திறனையும் வழங்குகின்றது. கவலையோ வலியோ நேர்ந்தால் கூட தனக்கு தானே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமையையும் வழங்குகின்றது. இந்த உலகம் தனிமையில் இருப்பவர் பற்றி எப்படி எண்ணிக்கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் அப்போதுதான் சிந்தனை வரும். தனிமையாய் இருக்கக்கூடியவர்களையும், இந்த உலகம் நிராகரித்தவர்களையும், புறக்கணித்தவர்களையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்ற சிந்தனையெல்லாம் தன்னை உணர்ந்த பின்பே அது வருகின்றது. தனிமையைப் போல மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் இந்த உலகில் எதுவும் இல்லை. அதனால்தான் மிகப்பெரிய ஞானிகள், சித்தர்கள் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த உலகத்தை உணர்ந்து கொள்வதற்கும் தனிமையாக சென்று மிகப்பெரிய விழிப்புணர்வை பெற்றனர். நன்றி.